கண்ணீர் விட்டு ஒரு பக்தன் அழுகுறான். முருகா, உனக்கு அருணகிரிநாதர் பாடின பாட்டுல சுக்கிட்டியா? இந்த பக்தனை கொஞ்சம் கவனியா முருகா அப்படின்னு ஐயனுக்கு காட்சி கொடுத்துட்றான். நான் வரும்போது பரம ஏழையா வந்தேன். ஒண்ணுமே இல்லை, ஒரு கட்ட துணியோட தான் வந்து சேர்ந்தேன். இல்லை 30 வருஷம் ஆயிடுச்சு. இது 30வது ஆண்டு. இங்கே வந்து சேர்ந்த பிறகு நான் சொல்லிட்டேன், முருகா உங்களை நம்பி வந்துட்டேன், உழைக்க வந்தவன் வாயை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படி சொல்லிட்டே உள்ளே வந்தேன். முருகன் படிதாண்டு உள்ள வந்து சொல்லிட்டேன். நான் இங்க பூ கொடுத்துட்டு இருக்கேன். முருகன் என்னை தட்டி கேட்கறான், முருகா என்னன்னு கேளுன்னாரு. நேரா போனேன், பூ வச்சுட்டேன். நேரா போனேன், அந்த அம்மா கிட்ட போனேன். எண்பகப்பு மாலை வச்சிருக்காங்க, பெரிய தண்ட மாலை. அம்மா உன்னுடைய வேண்டுதல் என்னன்னு முருகன் கேட்க சொன்னாருமான்னு நான் சொன்னேன். ஐயா எல்லா கோயிலுக்கும் போனையா? ஆமா. எல்லா முருகன் கோயிலுக்கு போனையா? ஆமா. ஐயா இவர்கிட்ட ஒரு வந்த உடனே ஒரு தனிப்பட்ட வைப்ரேஷன் இருக்குயா. என்னையா சொல்றது? கல்யாணம் குழந்தைகளுக்கு வேண்டிக்கு போனா உடனே கல்யாணம் ஆச்சு. குழந்தை பாக்கியம் வேண்டி நீங்கள் அழைப்பே அவனுக்கு கேட்டாரு. ஒரு அம்மா வந்து குழந்தை வேணும்னு உட்காந்து சாமி முன்னாடி புலம்புவான். நான் சொல்லுவேன், பையனோ பொண்ணோ வைங்க, 2 குழந்தை வரும் பாருங்க. சதீஷ்குமார் சிங் பையன் பொண்ணு குழந்தை. நான் தெரியாம தான் கேட்கறேன், ஒருவேளை நீ முருகனா இருப்பியோன்னு கேட்டேன். அதுக்கு சொல்றான் பதிலு, எப்படா தெரியும்னு கேட்டான். சட்டை பிடிச்சிட்டான்.